ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் விரால் மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இப்போ 50 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு வெந்தயம் 1 ஸ்பூனு, கடுகு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு. நல்லா தாளித்ததுக்கு அப்புறமா பச்சை மிளகா 2 சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ சின்ன வெங்காயம் தோல் உரித்து முழுசாக சேர்த்து வதக்கிக்கலாம். 50 கிராம் பூண்டையும் நல்லா தோல் உரித்து முழுசாக சேர்த்து வதக்கிக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, நல்லா பழுத்த தக்காளி பழம் 2 பழம் போல் கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். 50 கிராம் புளியை ஊற வச்சு வடிகட்டிட்டு 50 கிராம் குழம்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூனு மஞ்சத்தூள், கல்லுப்பு இந்த குழம்புக்கு தேவையான அளவு இதெல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் நம்ம வதக்கிய வெங்காயம் பூண்டோடு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு இந்த குழம்பு கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். கொதித்ததுக்கப்புறம் தான் மீன் சேர்க்கணும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு, பார்த்துடலாம். நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் பூண்டும் வெந்துடுச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற விரால் மீன் பீஸை ஒரு பீஸாக சேர்த்துக்கலாம். மீன் போட்டதுக்கப்புறமா கரண்டி வச்சு கிளற வேண்டாம். கிளறுனா மீன் பீஸ்லாம் உடஞ்சிடும். மீன் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். அதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாம், மீன் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக மேலே வந்துருச்சு. இப்போ கமன்னு விரால் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நடுமுள்ளு மட்டும்தான் இருக்கும். மீன் சாப்பிடாதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.